ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்குவிட் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். கனவா மீன் வறுவல். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்மெல் போகிற வரைக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஸ்குவிட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண தெரியல அப்படின்னா கடையிலேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பச்சை ஸ்மெல் அப்படிலாம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கனவா மீன் போட்டுக்கலாம். இதில் ஒரு 150 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எண்ணெய் தண்ணியெல்லாம் விடவே தேவையில்லை. அதுலேயே தண்ணி வரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதில் மசாலா போட்டுக்கலாம். சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. சைஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. நல்லா சுருங்கிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட இன்னும் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லா காரமாக. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். கனவா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.